திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி. அண்ணாமலையும் அண்ணா போற்றி, கண்ணாரமுதக்கடலே போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி, கையிலை மலையானே போற்றி போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க. அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிகாரம் சைவ நெறி பாடசாலை என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையில சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே திருமூல நாயனார் இயற்றிய திருமந்திரம் என்கிற நூலினை ஒரு நாளைக்கு ஒரு பாடல் என்கிற வரிசையில் சிந்தித்து வருகிறோம். அந்த வகையிலே நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள அத்துணை அடியார் பெருமக்களையும் வருக வருக என்று வரவேற்று அவர்களுடைய பொற்பாதங்களை மனம் மொழி மெய்களாலே வணங்கி நிகழ்ச்சிக்குள் இனிதே நுழைவோம். நுழைவதற்கு முன்பதாக 12 திருமுறை ஆசிரியர்கள் துதி, திருக்கதவும் அடைதல், திருக்கதவும் திறத்தல், திருப்பள்ளி எழுச்சி போன்ற பாடல்கள் எல்லாம் பாடி நிகழ்ச்சியை துவங்குவதை ஒரு வழக்கமாக வைத்திருக்கிறோம். அந்த வகையிலே இன்றைக்குண்டான 12 திருமுறைகள் ஆசிரியர் துதியினை படிப்பதற்காக திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் வசிக்கக்கூடிய சிவ திருமதி செண்பகவல்லி ஞானப்பிரகாசம் அம்மையார் அவர்களை வருக வருக என்று வரவேற்று மகிழ்கிறோம். அம்மா வாங்கம்மா. திருச்சிற்றம்பலம். சிவாய நம. ஐயா, அனைத்தடியார் திருவிழியும் வணங்குகிறோம். நற்றுணையாவது நம சிவாயவே. 12 திருமுறையில் அருளிய அருளாளர்கள் திருஞான சம்பந்தர், வாகீசர், சுந்தரர், திருவாத ஊரர், மற்றை திருமாளிகை தேவர், சேந்தனார், கருவூரர், தெல்லு பூந்துரு தினம்பி, வருணான கண்டர், ஆதித்தர், வேணாட்டடிகள், வாய்ந்த திருவாலியமுதர், மருவு புருடோத்தமர், சேதிராயர், மூலர், மண்ணு திரு ஆலவாயார், ஒரு காரைக்காலம்மை, ஐயடிகள், சேரமான், ஒளிர்கீரர், கல்லாடனார், ஒன் கபிலர், மெய் உணர் இளம் பெருமானோடு ஓங்கும் அதிராவடிகளார், திருமேவு பட்டின தடிகளோடு நம்பியாண்டார், நம்பி சேக்கிழாரும், சிவநெறி திருமுறைகள் 12 அருள் செய்த தெய்வீக தன்மையோரே, திருமேவு பட்டின தடிகளோடு நம்பியாண்டார், நம்பி சேக்கிழாரும், சிவநெறி திருமுறைகள் 12 அருள் செய்த தெய்வீக தன்மையோரே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. அற்புதம் அற்புதம் அற்புதம். நம்முடைய நிகழ்ச்சியில் அடுத்ததாக திருக்கதவும் அடைதல் சிவ திரு ஞான பிரகாசம் ஐயா அவர்கள் வாங்கய்யா. திருச்சிற்றம்பலம் ஐயா. அருட்பெருகு தனி கடலும் உலகுக்கெல்லாம் அன்பு சரி கடலுமாம் எனவும் ஓங்கும் பொருட்சமய முதற் சைவ நெறிதான் பெற்ற புண்ணிய கண்டெனவும் புவனம் உய்ய இருட்கட உண்டவர் அருளும் உலகும் எல்லாம் ஈன்றால் தன் திருவருளும் எனவும் கூடி தெருட்கலை ஞானக் கன்றும் அரசும் சென்று செஞ்சடைவானவர் கோயில் சேர்ந்தார் அன்றே. தெருட்கலை ஞானக் கன்றும் அரசும் சென்று செஞ்சடைவானவர் கோயில் சேர்ந்தார் அன்றே. திருச்சிற்றம்பலம் ஐயா. அற்புதம் அற்புதம். நன்றிங்க ஐயா. அடுத்து நம்முடைய நிகழ்ச்சியில் திருக்கதவும் திறத்தல். திருச்சிற்றம்பலம். பெருமான் பேரானந்தத்து பிரியாதிருக்க பெற்றீர்கால், அருமாலொற்று பின்னை நீர் அம்மாழுங்கி அறற்றாதே, திருமாலிருஞ்சோலை
திருமாமணி சேர் திருக்கதவம் திறந்த போதே சிவபுரத்து திருமாலரியா திருப்புயங்கன் திருத்தால் சென்று சேர்வோமே. திருமாமணி சேர் திருக்கதவும் திறந்த போதே சிவபுரத்து திருமாலரியா திருப்புயங்கன் திருத்தால் சென்று சேர்வோமே. திருத்தால் சென்று சேர்வோமே. திருத்தால் சென்று சேர்வோமே. அடுத்து திருப்பள்ளி எழுச்சி. நம்முடைய நிகழ்ச்சியில் திருப்பள்ளி எழுச்சி பாடுவதற்காக சிவகங்கை மாவட்டம் சிவகங்கையில் வசிக்கக்கூடிய சிவத்திருமதி சரஸ்வதி சுந்தரேசன் அம்மையார் அவர்கள். வாங்கம்மா, வாங்கம்மா. திருப்பள்ளி எழுச்சி. பூதங்கள் தோறும் நின்றாயனின் அல்லால் போக்கிலன் வரவிலன் என நினைப்புலவோர் கீதங்கள் பாடுதல் ஆடுதல் அல்லால் கேட்டறியோம் உன்னை கண்டறிவாரை சீதம் கொள்வயல் திருப்பெரும் துறை மன்னா சிந்தனைக்கும் அறியாய் எங்கள் முன் வந்து ஏதங்கள் கருத்தம்மை ஆண்டருள் பூரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. நம சிவாய. நன்றி ஐயா. அற்புதம், அற்புதம். நன்றி, 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 நன்றி. பெரும்புலர் காலை மூழ்கி பித்தருக்கு பக்தராகி அரும்போடு மலர்கள் கொண்டாங்கு ஆர்வத்தை உள்ளே வைத்து விரும்பினல் விளக்கு தூபம் விதியினால் இடவல்லார்க்கு கரும்பினில் கட்டி போல்வார் கடவோர் வீரட்டனாரேன். கரும்பினில் கட்டி போல்வார் கடவோர் வீரட்டனாரே. திருச்சிற்றம்பலம். நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க. அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே திருமூல நாயனார் இயற்றிய திருமந்திரம் என்கிற நூலினை நாம் எல்லாம் சிகாரம் சைவநெறி பாடசாலை என்கிற அமைப்பின் கீழே சிந்திக்க ஒரு வாய்ப்பை கொடுத்த எல்லாம் வல்ல சிவபெருமானுக்கு நாம் மனமொழி மைகளாலை வணங்கி நம்முடைய உடல் பொருள் ஆவியை சமர்ப்பிக்கிறோம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். பிறந்து மொழி பயின்று பின் இந்த காலங்கள் எல்லாம் கடந்து காரிய குருவாகவும் காரண குருவாகவும் நமக்கு சிவகுருவாக வந்து இந்த உலகத்தையும் அந்த உலகத்திற்கு காரணமாக இருக்கின்ற குருவையும் காட்டி பிறகு அந்த காரணத்துக்கும் குருவாக இருக்கக்கூடிய சிவகுரு வந்து நம்முடைய திருவடியில் பூர்வ நடுவில் யார் உங்களை கொண்டு வந்து சேர்த்தாரோ அவரே உங்களுக்கு சிவகுரு ஆவார். அந்த சிவகுருவினுடைய கைகளை பற்றி கொண்டு ஒரு 12 வருடங்கள் முதலாக நீங்கள் கேள்விப்பட்ட நாள் முதல் அந்த 12 வருடங்கள் அவரோடு நீங்கள் பயணித்தால், அவர் சொன்னதை மட்டும் செய்தால் நிச்சயம் ஞான அனுபூதி பெற முடியும். தன்னை அறிந்து இன்புறலாம் என்கிற உண்மையை இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக சொல்லி நமக்கு அந்த திருவடியை காண்பித்து கொடுத்த அந்த உத்தம குருநாதருடைய பொற்பாதங்களில் நம்முடைய உடல் பொருள் ஆவி அனைத்தையும் சமர்ப்பித்து அடியேனுடைய ஞான குருவாக இருக்கக்கூடிய சிவானந்த பரமஹம்சரின் திருவடிகளிலே என்னுடைய உடல் பொருள் ஆவி அனைத்தையும் ஒப்பு கொடுத்து நிகழ்ச்சிக்குள் இனிதே நுழைவோம். திருச்சிற்றம்பலம். எம்பெருமான் திருமூல நாயனார்கள் திருவடிகளே சரணம் 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 சரணம். நாம் எல்லாம் கைலாய பரம்பரை.
நாம் எல்லாம் கைலாய பரம்பரை. யார் ஒருவர் திருமந்திரத்தை மூல நூலாக கொண்டு ஆகமத்தை பின்பற்றி அதையே வேதமாக கொண்டு அதையே முழுமுதல் என்று நம்பி அந்த வேதத்தை யார் ஒருவர் ஒழுகி வருகிறார்களோ அவர்கள் எல்லாம் கைலாய பரம்பரை. அந்த கைலாய பரம்பரையிலே அம்மையப்பராக இருந்து கொண்டு சதா ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற எல்லாம் வல்ல இறைவனுடைய திருக்கருணையினாலே நந்தியம்பெருமான் உபதேசம் பெற்றார். அந்த நந்தியம்பெருமான் உபதேசம் பெற்று சனகாதி முனிவர்களுக்கு கொடுக்க, அந்த சனகாதி முனிவர்கள் பரஞ்சோதி முனிவருக்கு கொடுக்க, அந்த பரஞ்சோதி முனிவர் நம்ம மெய்கண்டார் நாயனாருக்கு கொடுக்க, மெய்கண்டார் அருணந்தி சிவாச்சாரியார் கொடுக்க, அப்புறம் மறைஞான சம்பந்தர் பெற, பிறகு அடியார் பெருமக்கள் எல்லாம் தொடர்ந்து அந்த வழி வழியாக கைலாய பரம்பரையில் தீட்சை பெற்று உய்ந்து வருகிறார்கள். ஒரு தொடர் நிகழ்வு இது. சந்தான குறவர்கள், சமய குறவர்கள், இப்படி குறவர்கள் இந்த சமயத்தை காப்பதற்காகவும் இந்த அகச்சமயம் புறச்சமயம் என்று சொல்லக்கூடிய அகச்சமயங்களை கொண்டு புறத்தை நமக்கு வெளிப்படுத்தி கொடுத்த குருமார்களுக்கு அகச்சந்தான குருவர்கள் என்று பெயர். இப்படி வழி வழியாக சைவ சித்தாந்தம் திருமுறைகள் நாம் பயின்று வருகிறோம். அதனால இது கைலாய பரம்பரை. ஆனா இதுல என்ன விசேஷம்னா, இந்த 10ஆம் திருமுறை இந்த இடையில இருக்கிற யாருமே இல்லை. நந்தியம்பெருமான் கிட்ட உபதேசம் வாங்கி பிறகு சனகாதி முனிவர்களுக்கு போன அந்த செய்தியோட சரி. ஆனா இந்த திருமந்திரத்தை பொறுத்தவரையிலும் சனகாதி முனிவர்களுக்கு இணையாக நம்முடைய திருமூல நாயனார் உபதேசம் பெற்றிருக்கிறார். யார்கிட்ட? நந்தியம்பெருமான் கிட்ட. நந்தியம்பெருமான்கிட்ட உபதேசம் பெற்று இந்த 3000 பாடல்களை படைத்திருக்கிறார். இந்த 3000 பாடல்கள் கூட இருக்கின்ற 40 பாடல்களும் இங்கு படைக்கப்பட்டிருக்கிறது. அப்படி இந்த 3000 பாடல்களும் ஒரு நாளைக்கு ஒரு வருடத்திற்கு ஒரு பாடலாக எழுதப்பட்டிருக்கிறது. அவருடைய சிந்தையிலே உதித்த இந்த உலகம் உய்வதற்காக எப்படி தென் திசையை நோக்கி சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வந்தாரோ, அதுபோல இந்த உலகம் ஆகமங்களை தெரிந்து சத்தியத்தை கடைபிடிக்க கைலாய பரம்பரையில் நேரடி சீடனாக இருந்து மெய்ஞான அனுபூதி பெறுவதற்காக இறைவன் அனுப்பியவர் தான் இந்த திருமூல நாயனார். இந்த திருமூல நாயனார் தான் நமக்கு கைலாய பரம்பரையில் நேரடி தொடர்பு ஏற்படுத்தி கொடுத்தவர். எப்படி அம்மையப்பர் இறைவன் அம்மைக்கு உபதேசம் செய்து பிறகு இருவரும் சேர்ந்து நந்தியம்பெருமானுக்கு உபதேசம் கொடுத்து நந்தியம்பெருமானுடைய பெரும் கருணையினாலே திருமூல நாயனார் அந்த உபதேசத்தை பெற்று நமக்கெல்லாம் இந்த திருமந்திரம் என்கிற நூலினை கொடுத்திருக்கிறார். இது எவ்வளவு பெரிய பாக்கியம், நாம் செய்த பெரும் புண்ணியம். திருமந்திரம் என்கிற நூல் பெரும் புண்ணியம். அப்படிப்பட்ட நூலினை நமக்கு சிந்திக்க வாய்ப்பு கொடுத்த அத்துணை அடியார் பெருமக்களுக்கும், நிகழ்ச்சியில் பங்கெடுக்க வந்துள்ள அத்துணை அடியார் பெருமக்களுக்கும் மனம் மொழி மெய்களாலே வணங்கி நிகழ்ச்சிக்குள் இனிதே நுழைவோம். 3ஆம் தந்திரத்தில், திருமந்திரத்தில் 3ஆம் தந்திரத்தில் 12வது தலைப்பாக இருக்கக்கூடிய கலைநிலை என்கிற தலைப்பின் கீழே நாம் சிந்திக்க இருக்கின்றோம். திருவருள் கருணையினாலே இந்த பாடல் நம்ம பார்ப்போம். திருச்சிற்றம்பலம். எம்பெருமான் திருமூல நாயனார் திருவடிகளே சரணம் 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 சரணம். நிலை பெற நின்றது நேர்தருவாயு, சிலை பெற நின்றது தீபமும் ஒத்து, நிலை பெற நின்றது நேர்தருவாயு, சிலை பெற நின்றது தீபமும் ஒத்து, கலை வழி நின்ற கலப்பை அறியில் மலைவரவாகும் வழியது வாமே.
கலை வழி நின்ற கலப்பை அருகில் மலைவரவாகும் வழி அதுவாமே. இது பாடல். இனி பாடலை கொஞ்சம் பதமா பார்த்துடலாம். நிலை பெற நின்றது நேர் தரு வாயு, சிலை பெற நின்றது தீபமும் ஒத்து, கலை வழி நின்ற கலப்பை அரியில் மலைவர வாகும் வழியது ஆமே. எவ்வளவு பெரிய உண்மை சிவபெருமானே. சிவசிவா, திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். இனி பாடலுக்கு உண்டான பொழிப்புரையை பார்ப்போம். ஆரம்ப கட்ட சாதகர்களுக்கு இந்த பாடல்லாம் கொஞ்சம் புதிரா தெரியும். ஆமா, ஒரு பழக்கமில்லாத ஒரு நண்பர்கிட்ட ஒரு அன்பர்கிட்ட பேசணும்னா முதல்ல தயக்கம் இருக்கு இல்லையா? அது போலதான். அப்போ எப்படி நம்ம ஒருத்தரை அறிமுகப்படுத்தின பிறகு பழக்கமாகிறார்களோ பிறகு வழக்கமாகிறார்கள், அவர்களே நமக்கு நண்பர்கள் ஆகிறார்கள். அது போலதான் இந்த சொல்லாடல்கள் எல்லாம் சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம். சொன்ன பிறகு சொல்லி சொல்லி பார்க்கும்போது இறைவன் நமக்குள்ளேயே இருந்து அந்த உள்ள அர்த்தத்தை நமக்கு விளங்க வைப்பார். முதல்ல பார்க்கறது புதிரா தான் இருக்கும். சரி, எம்பெருமானுடைய திருவருள் கருணையினால தர்மயாதீனம் சொன்ன அந்த பொழிப்புரையை பார்ப்போம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். வலமும் இடமும் செல்லாமல் நடுநாடி வழிச் செல்கின்ற பிராணவாயு அத்தகைய செலவில் பிறழாது நிற்றலே அசைவில்லாது நிற்கும் பிராணாயாம நிலையாம். அந்த நிலையால் அறிவும் பிரணவ கலைகளில் நிலை பெற்று நின்று முதல்வனது திருவருள் அக்கலைகளில் பல்வேறு வகையாக கலந்து நிற்கின்ற கலப்பினை அறிமாயின் அவ்வாறு அறிந்து நிற்கின்ற அந்நிலையே அவ்வறிவு பின் பல தலைப்படாது ஒரு தலைப்படும் வழியாம். பொழிப்புரையை பார்த்தும் பயந்துடக்கூடாது. என்னது? பாட்டை பார்த்தும் பயந்துடக்கூடாது, பொழிப்புரையை பார்த்தும் பயந்துடக்கூடாது. எதுவுமே சொன்ன இல்லையா? எதுவுமே பழகத்தான், படிக்கத்தான் அது என்னன்னு நமக்கு புரிய வரும். என்ன ஆழத்துல சொன்னாங்கன்னு நமக்கு புரிய வரும். ஆர்வம் இருக்கணும், தேடல் இருக்கணும், ஒரு 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 ஆர்வம் இருக்கணும். திருமூல நாயனார் நமக்கு என்ன சொல்ல வராரு? கிட்டத்தட்ட ஒரு வருடத்திற்கு ஒரு பாடலாக எழுதப்பட்ட பாடல். இந்த பாடல் நமக்கு என்ன செய்தி சொல்ல வருகிறது? இப்போ திருப்பியும் ஒரு முறை பொழிப்புரையை பார்த்துடலாம். ஏன்னா அது கொஞ்சம் அணுகுனா தான் தெரியும். வலமும் இடமும் செல்லாமல் நடுநாடி வழி செல்கின்ற பிராணவாயு, அவ்வளவுதான் செய்தி. அத்தகைய செலவில் பிறழாது நிற்றலே அசைவில்லாது நிற்கும் பிராணாயாம நிலையாம். அந்நிலையால் அறிவும் பிரணவ கலைகளில் நிலை பெற்று நின்று முதல்வனது திருவருள் கலைகளில் அக்கலைகளில் பல்வேறு வகையாய் கலந்து நிற்கின்ற கலப்பினை அறியுமாயின் அவ்வாறு அறிந்து நிற்கின்ற அந்நிலையே அவ்வறிவு பின் பல தலைப்படாது ஒரு தலைப்படும் வழியாம். இப்போ யதார்த்த உலகத்துல சாமானிய வாழ்க்கையில நமக்கு திருமூல நாயனார் நம்முடைய சிகாரம் சைவநெறி பாடசாலை அன்பர்களுக்கு அடியேன் மூலம் இந்த கருவி மூலம் எப்படி பகிரலான்னு பார்க்கலாம். நிலை பெற நின்றது நேர்தரு வாயு. நிலை பெற நின்றது நேர் தரு வாயு. என்ன நிலை பெற? எது நிலையா நிக்கணும்? நம்முடைய வலமும் இடமும் செல்லாமல் நடுநாடி வழி செல்கின்ற பிராணவாயுன்னு அங்க பொழிப்புரையில பார்த்தோம். ஆனா நிலை பெற நின்றது நேர்தரு வாயு.
அப்ப நிலை பெற எது நின்றால் நேரு தரு வாயு நமக்கு நிற்கும். முதல் வரி. முதல் வரி திருமூல நாயனார் சொல்றாரு, நிலை பெற நின்றது. எது நின்றது? வலது கண்ணும் இடது கண்ணும் நிலை பெற புருவ நடுவில் நிற்குமாயின் நேர்தரு வாயுவும் ஒடுங்கும். மூச்சே இருக்காது. இந்த கண்ணு வெளியே போனாதான் மனம் வெளியே போகும். இது யாருக்கு தெரியும்? நம்முடைய கண்ணு இருக்குல்ல, இந்த கண்ணு எங்க போகுதோ அங்கெல்லாம் மனம் போகும். இந்த மனம் எங்க போகுதோ அங்கெல்லாம் நம்முடைய மூச்சு போகும். எங்கெல்லாம் நம்ம மூச்சு போகுதோ அவ்வளவும் நமக்கு செலவு. அவ்வளவும் நமக்கு செலவு. நல்லா பாருங்க, எங்கெல்லாம் கண்ணு போகுதோ அங்கெல்லாம் நம்முடைய மனம் போகும். எங்கெல்லாம் மனம் போகுதோ அங்கெல்லாம் நம்முடைய பிராணன் போகும். எங்கெல்லாம் பிராணன் போகுதோ அங்கெல்லாம் நமக்கு செலவாகும். அவ்வளவுதான். அப்போ எங்கெல்லாம் இந்த கண்ணு போகுதோ அந்த கண்ணு போறப்பெல்லாம் மனம் போகுது இல்லையா? இந்த மனம் போகிறப்பெல்லாம் பிராணன் போகுது இல்லையா? அந்த பிராணன் போறப்பெல்லாம் நமக்கு செலவாகுது இல்லையா? யார் இந்த செலவை தடுத்து நிறுத்துறாங்களோ அவங்க நிலை பெறுகிறார்கள். அப்போ எதை எரியறத புடுங்குனா கொதிக்கிறது நிக்குன்ற மாதிரி, அப்ப இந்த பிராணனை கொண்டு போய் திருவடியில சேர்க்கறதுக்கு கண்கள் முக்கியம். என் கண்ணே என் கண்ணேன்றாங்க இல்லையா? அப்ப இந்த கண்கள் ரொம்ப 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 முக்கியம். 5 பேர் அறிவும் கண்களே கொல்ல. அந்த 5 பேருடைய அறிவும் கண்ணே வச்சுக்கிட்டான். 5 பேர் அறிவு என்ன? ஆகாயம், வாயு, நெருப்பு, நீர், நிலம். மெய், வாய், கண், மூக்கு, செவி. ஒட்டுமொத்த ஓனரா யார் இருக்கிறது? கண்ணுதான் இருக்குது. அப்ப இந்த கண்ணு மட்டும் பிழறாம, அசையாம, வெளியே விடாம, பார்வையை வெளியே செலுத்தாம, யார் ஒருத்தர் நெற்றி பொட்டில் பொட்டு வைக்கிற இடத்துல புருவ நடுவுல கொண்டு போய் குருநாதருடைய துணையினாலே நிலை பெறுகிறார்களோ அவர்களுக்கு பிராணன் ஒடுங்கும். யாருக்கு ஒடுங்கும்? யாருக்கு ஒடுங்கும்? குருநாதருடைய துணையினாலே. ஏன்னா இது ஆபத்தான கலை அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது குரு இல்லாத வித்தை பாழ். ஒரு தாய்மடியில் இருக்கிற குழந்தையை போல ஒரு ஆரம்ப கட்ட சாதகன் குருமடியில் இருக்கிறான். குறைஞ்சபட்சம் 12 வருடம் இருக்கணும். எங்க வேணாலும் இருக்கலாம். உபதேசம் கொடுத்துட்டு அவர் எங்க வேணாலும் இருக்கணும். ஆனா அவருடைய நினைவு வேணும். தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவுரு சிந்தித்தல் தானே தாமே. அப்போ குரு இல்லை என்றால் திரு இல்லை. அவரை தேடி கண்டுபிடிக்கிறது எப்படி? போற்றி என் வாழ் முதலே. அவரை தேடி கண்டுபிடிக்கிறது எப்படி? என் வாழ்க்கையில் வெளிச்சம் தந்த குருவே, என் அறியாமை நீக்கிய அப்பனே, என் திருவே, என் குருவே, என் அப்பனே, மானுட சட்டை தாங்கியவனே, என் அறியாமையை நீக்கியவனே. அப்படி
அவரை பணியணும். பணிவு போலி பணிவா இருக்கக்கூடாது. எதையாவது எதிர்பார்த்து பணியக்கூடாது. உண்மையிலேயே உங்களுடைய ஞான கண்ணை திறந்து, உண்மையிலேயே உங்களுடைய அறியாமையை நீக்கி, உண்மையிலேயே உங்களுடைய திரு உடலை திரு கோவிலாக மாற்றி, உங்க உடம்ப கோவிலா மாத்தி, அந்த கோவில்ல மனமெனும் வாசல வச்சு, திருவெனும் இறைவனை அடைவதற்குண்டான வழிய யார் ஒருவர் உங்களுக்கு 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 உங்களையே அறிமுகப்படுத்துகிறாரோ அவர்தான் எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாத சிவகுரு. வித்தவுட் எக்ஸ்பெக்டேஷன்ஸ். ஒரு நயா பைசா கிடையாது. சிவபெருமானை சுட்டி காண்பிப்பதற்கு யார் ஒருவர் பணம் பெறுகிறாரோ அவர் நரகத்திற்கு செல்கிறார், பாழ் நரகத்திற்கு செல்லுகிறார். ஏன்னா இந்த வானம் பொது, இந்த மண் பொது. இறைவனை தெரிந்து கொள்ளக்கூடிய உயிர்களுக்கு உண்டான உரிமையை இறைவன் தேடல் வினைவசம் வைக்கின்றான். பரமானந்த நிலையை அடைவதற்காக சத்தையும் சித்தையும் அடைந்து, சத்து சித்து ஆனந்தமாக இருப்பதற்காக இறைவன் வழிவகுத்து தருகின்றான். அதற்கு ஒரு கூலியும் இல்லை, ஒரு செலவும் இல்லை. ஒன்னே ஒண்ணு, குருநாதர்கிட்ட இதுவரைக்கும் நடந்த வினை அத்தனையும் ஒப்படைக்கணும். செய்த பாவங்கள் எல்லாமே அர்ச்சனையாக, செய்த பாவங்கள் எல்லாமே தட்சணையாக கொடுக்க வேண்டும். பைசா கொடுக்க கூடாது. குருநாதர்கிட்ட என்ன கொடுக்கணும்? உடல் பொருள் ஆவி கொடுப்பதோடு மட்டுமல்லாமல் வினையை தட்சணையாக கொடுக்க வேண்டும். என்ன வினை? இதுவரைக்கும் செஞ்ச பாவத்தை கொடுக்கணும். அவர் வாங்கிக்குவார். அவர் வாங்கி அவர் வச்சுக்க மாட்டார். அவரும் இறைவன்கிட்ட ஒப்படைச்சிருவார். ஏன்னா அவர் வச்சு என்ன பண்ண போறார்? உங்க கர்மாவை. அப்போ ஒரு உபதேசம்ன்றது என்னன்னா, உங்களுடைய பழைய சரக்கு இருக்குல்ல, இதுவரைக்கும் பிறந்து வளர்ந்து ஆணவத்தால் கண்மத்தால் மாயையால் சேர்த்து வைத்த பாவம் இருக்கு இல்லையா, அத்தனை பாவத்தையும் கொண்டு வந்து தட்சணையா யார் கொடுக்கணும்? குருநாதர்கிட்ட கொடுக்கணும். அந்த தட்சணையை சாமி வாங்கி என்ன சொல்வாரு? இதுக்கப்புறம் இந்த பீடி சிகரெட் அபினு பாக்கு புயல தண்ணி கஞ்சா மனசாட்சிக்கு விரோதமான செயல்கள் அட்டூழியங்கள் பஞ்சமா பாதகங்கள் எது செஞ்சிருந்தாலும் சாமி கிட்ட கொடுத்துருப்பா. ஆனா கொடுத்துட்டு ரெண்டாவது நீ என்ன பண்ணக்கூடாது? கேட்கக்கூடாது. எப்படிங்க இது சாத்தியம்? இன்னைக்கு இந்த கலிகாலத்துல இப்படி நம்முடைய வினைய வாங்கி நமக்கு திருவடியை கொடுத்து நம்முடைய பாவத்தை அகற்றி பயிற்சி கொடுக்கிற ஒரு தெய்வம் இருக்குதுன்னா அதான் உத்தமமான சிவகுரு. மிஞ்சி மிஞ்சி போனா சாப்பாடு எதிர்பார்ப்பாரு, மிஞ்சி மிஞ்சி போனா உடை எதிர்பார்ப்பாரு, மிஞ்சி மிஞ்சி போனா சாப்பாடு எதிர்பார்ப்பாரு, மிஞ்சி மிஞ்சி போனா போறதுக்கு வரதுக்கு கேட்பாரு. அவ்வளவு. அதுவும் என்னுடைய திருவருள் கருணை. அது ஒரு நல்ல ஆசிரியர் என்ன எதிர்பார்ப்பாரு? சாப்பாடு எதிர்பார்ப்பாரு, உடுத்த உடை எதிர்பார்ப்பாரு. அவ்வளவுதான். இருக்க இடம் அவ்வளவுதான். தேவைக்கு மட்டும் வாழ்வாரு ஒரு நல்ல ஆசான். அதீத தேவைகளுக்கு வாழ மாட்டார். நீங்க அவரை விட்டு பாருங்க, இருக்கிற இடத்தை சொர்க்கமா மாத்திடுவார். எது இல்லைனாலும் அவரால் இருக்க முடியும். நீங்க ஈஸியா கண்டுபிடிக்கலாம். எது இல்லைனாலும் அவரால் இருக்க முடியும். கரண்ட் இல்லைன்னா என்னால இருக்க முடியாதுன்னு சொன்னீங்கன்னா அவர் கரண்ட் இல்லாம இருக்க முடியும். ஆண்ட்ராய்டு இல்லாம இருப்பாரு. ஆமா, உங்களுக்கு எல்லாருக்கும் துணை வேணும் இல்லையா? அந்த துணை இல்லாம அவர் இருப்பார். ஏன்னா எம்பெருமான் தான் துணைன்னு அவர் கண்டுபிடிச்சிட்டார். பொருள் நடுல 12 வருடங்கள் கழிச்சு அவரு அதாவது அந்த அனுபூதி அடைஞ்சிருப்பார். ஞானம் பெறுதல் சுலபம், ஞான அனுபூதி பெறுதல் கொஞ்சம் காலம் பிடிக்கும். அது அவங்க வினையை ஒத்தது. அவரவருக்கு உள்ளபடி ஈசனருளாலே. அப்போ நிலை பெற நின்றது நேர்தரு வாயு. அப்படிப்பட்ட குருநாதர்கிட்ட நம்முடைய பாவங்களை கொடுத்து உன்னதமான அந்த திருவடியை பெற்று பயிற்சியில் அமர்ந்து
12 வருடங்கள் நிறைவாக வேண்டும். இது ஒரு சுற்று. ஆனா ஏற்கனவே செய்த என்ன புண்ணியம் செய்தனை நெஞ்சமே இருங்கடல் வையத்து முன்னம் நீபுரி நல்வினை பயனிடை முழுமணி தரளங்கள் மண்ணு காவிரி சூழ்திருவலம் சுழி வானனை வாயார பன்னி ஆதரித்து ஏத்தியும் வழிபடும் அதனாலே பன்னி ஆதரித்து ஏத்தியும் பாடியும் வழிபடும் அதனாலே. அப்போ அவங்களுக்கு இந்த 12 வருடம் கூட தேவைப்படாது. ஏன்னா ஏற்கனவே அவங்க டெபாசிட் பண்ணி வச்சிருப்பாங்க. முன்னும் செய்த வினையினாலே அவர்கள் அந்த முதலீடு செய்து வைத்திருப்பார்கள். அவர்களுக்கு சிறு வயதிலேயே வாய்த்து விடும். மெய்கண்டாருக்கு 2 வயதில், திருஞான சம்பந்தருக்கு இளம் வயதில். அப்படி அந்த முன்னம் செய்த தவத்தினாலே சில பேருக்கு உடனே கூடிடும் பருவ நடு. உடனே ஞானக்கண் விழிப்படைஞ்சிரும். உடனே அம்மையப்பரை பார்த்துருவாங்க. இதெல்லாம் அவங்க செஞ்ச புண்ணியத்துக்கு ஏத்த மாதிரி சீக்கிரம் நடக்கும். அவங்கவுங்க புண்ணியத்துக்கு ஏத்த மாதிரி சீக்கிரம் நடக்கும். அப்ப அவங்கள பார்த்து நம்ம என்ன பண்ணக்கூடாது? பொறாமப்படக்கூடாது. யாரை பார்த்து பொறாமப்படக்கூடாது? நேத்து பிறந்தது இது, நாம பார்த்து பிறந்தது, நமக்கு ஞானம் சொல்லுதா அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது. அதான் சொன்னல, என்ன புண்ணியம் செய்தனை நெஞ்சமே இருங்கடல் வையத்து. அப்ப புறம்படக்கூடாது. அது செஞ்ச புண்ணியத்தினால நமக்கு முன்னாடி அதுக்கு உபதேசம் கிடைச்சிருச்சு, அவ்வளவுதான். நம்ம இத்தனை வயசு, இவ்வளவு வயசு கடந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு திருவடினா என்னன்னு தெரியுது. புருவ போட்டுன்னா என்னன்னு இப்பதான் தெரியுது. எம்பெருமானுடைய காட்சி அங்கதான் இருக்குதுன்றது இப்பதான் தெரியுது. பிறவி பெரும்பயனே இப்பதான் நமக்கு தெரியுது. ஐயோ, இந்த ஜென்மம் எடுத்து என்ன புண்ணியம்னு இப்பதான் நம்ம உணர்றோம். ஆனா ஒரு சிலர் குழந்தைகளே என்ன பண்றாங்க? கருவிலேயே திருவாயிடுறாங்க இல்லையா? அந்த மாதிரி அவங்களுக்கு 12 வருடங்கள்லாம் தேவையே இல்லை. ஏன்னா அவங்க பண்ண முதலீடு அந்த மாதிரி போன ஜென்மத்துல. அதனால அவங்களுக்கு விரைவில் என்ன ஆகுது? இளம் வயதிலேயே எல்லாவற்றையும், எல்லா ஞானங்களையும் பேசக்கூடிய கலைகள் அவர்களுக்கு வந்துடுது. நீங்க ஒன்னா பாருங்க, 7 வயசு கூட ஆயிருக்காது, 1330 குரல்ல ஒண்ணு ஒப்பிக்குதுன்னு என்ன அர்த்தம் தெரியுமா? அது ஏற்கனவே டெபாசிட் பண்ணிருக்கு. 7 வயசு கூட ஆகல, 51 பதிகத்தையும் அப்படியே மனப்பாடமா சொல்லுதுன்னா அது என்ன? அது ஏற்கனவே அது செஞ்ச கிழவி, அது கிழ. அது அந்த கிழவி இப்போ 7 வயசு அவளுக்கு. அவ ஏற்கனவே சம்பாரிச்சு வச்ச சொத்து அது. ஆனா நம்மளுக்கு எப்படி தெரியுது? ஐயோ, 7 வயசுல 51 பதிகம் படிக்குது, என்ன ஒரு பாக்கியம்! திருவருள் திருவருள் திருவருள்னு சொல்றோம். அது சேர்த்து வச்ச சொத்து அது. அதை 7 வயசுல அதை அனுபவிக்குது. நமக்கு வியப்பு அளிக்குது. காரணம் என்ன? நீ டெபாசிட் பண்ணல, நான் டெபாசிட் பண்ணல. டெபாசிட் பண்ணாம போய் பேங்க்ல பணம் எடுக்க முடியுமா? காலம் வந்த போது எடுக்க முடியாது இல்ல? அது மாதிரிதான். அப்ப நல்வினை தீவினை தான் ஒருத்தரோட ஆன்மாவோட பயணிக்குதுன்னு சொல்றாங்க. அப்போ அந்த பயணிக்கும் போது இந்த 12 உபதேசம் பெற்று 12 வருடங்கள் காத்திருக்க வேண்டிய அவசியம் அந்த குழந்தைக்கு இல்லை, அந்த சாதகனுக்கு இல்லை. ஏன்னா ஏற்கனவே சேர்த்து வச்சிருக்கிறான். அப்போ பொறாம நம்ம படக்கூடாது. யாரை பார்த்து? ஞானத்துல பொறாம படக்கூடாது. நேத்து வந்தது எப்படி திருமுறை பாடுது பாரு, அது என்ன ஜாதி, எங்க பிறந்து எங்க வந்து என்ன பேசுது பத்தியா? ஒரு காலத்துல எங்க இருக்கு கை கட்டி நிக்க நம்ம கிட்ட? யார் யார் பேசுறது? என்ன அர்த்தம்? சாமி தேர்வு செய்யறாரு, அவருதான் தேர்வும் பண்றாரு, அவருதான் தீர்வும் கொடுக்கிறாரு.
அப்ப சத்தியத்தை யார் பேச வேண்டும் அவர் தான் முடிவு பண்றாரு. அப்போ இந்த சத்தியத்தை பேசுறதுக்கு புண்ணியம் செய்திருக்க வேண்டும். அதான் என்ன புண்ணியம் செய்தனை நெஞ்சமே இருங்கடல் வையத்து. அந்த முன்னம் நீபுரி நல்வினை தான் நம்மளை கொண்டு வந்து எங்க சேர்க்குது. அந்த வினை பயன் தான் திருமந்திரத்தை கையில் எடுக்குது. ஏன்னா திருமந்திரத்துல ஊறி இருக்கணும். திருமந்திரத்தை நீங்க தொடணும், இல்லைன்னா கேட்கணும், இல்ல நீங்க அதை கண்ணால பார்க்கணும் அப்படின்னா நாம தவம் செய்திருக்க வேண்டும். தவம் செய்திருக்க வேண்டும். அப்படிப்பட்ட திருமந்திரத்தில் 3ஆம் தந்திரத்தில் கலை நிலை என்ற தலைப்புல 12வது தலைப்பின் கீழ் 3ஆவது பாட்டை நம்ம பார்த்துட்டு வரோம். அதுல முதல் வரி அழகா முடிச்சிட்டோம். நிலை பெற நின்றது நேர் தரு வாயு. உன் பிராணன் வந்து வெளியே போகாம மூச்சு ஒடுங்கி நிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உன் கண்ணை கொண்டு போய் திருவடியில சேர்த்துரு. அந்த கண்ணை கொண்டு போய் திருவடியில சேர்க்கறதுன்னா என்ன அர்த்தம்? வலது கண்ணு சூரியன், இடது கண்ணு சந்திரன், உருவ பொட்டுல போய் நிறுத்து. அப்படி நிறுத்தும் போது நீயா நிறுத்துனா நிக்காது, சலிப்பு வந்துடும், போர் அடிக்கும், ஒரு விதமான எசிடேஷன் வரும், இரிட்டேட்டிங் வரும், சோம்பேறித்தனம் வரும், தடைகள்லாம் வரும், கண்ணு வலிக்கும். இன்னும் சித்தர்கள் சொல்றாங்க, பஞ்சமா பாதகம் செய்யறவன் இந்த இடத்துக்கு வந்தான்னா மண்டை வெடிச்சிரும். மூல கோளாறாயிடும், சித்த சுவாதீனம் எல்லாம் போயிடுவான். இது சுத்த சித்தர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அப்ப யாருக்கு இந்த இடம் வேணும்? நல்லவர்களுக்கு, சத்தியத்தை தேடி எம்பெருமானுடைய திருவடியை அழுது அடைய வேண்டும் என்று யார் இயங்கிக் கொண்டிருக்கிறார்களோ, யார் சிவபெருமானை பார்த்தே தீர வேண்டும் என்று அலைகிறார்களோ, இந்த உலகம் பொய், நிலையில்லாதது, இந்த நிலையில்லாததை விட்டு நிலையானது எது என்று சாஸ்வதமான பொருளை எந்த உயிர், எந்த ஆன்மா தேடிக்கொண்டிருக்கிறதோ அந்த ஆன்மாவுக்கு குரு கிடைப்பார். அந்த குருநாதர் இந்த திருவடியில் கொண்டு வந்து சேர்ப்பார். அவ்வளவுதான். அப்ப யாருக்கு இந்த திருவடி கிடைக்காது? நிலையில்லாத தேர்றவனுக்கு திருவடி கிடைக்காது. அவன் கேள்விப்படுவான், அவனுக்கு இது ஒரு பயிற்சி மாதிரி கடந்து போயிடுவான், அவ்வளவுதான். ஏன்னா அவனுக்கு டார்கெட் நிலை இல்லாதது, வஸ்துக்கள் மேல இருக்குது. அப்ப நிலையானது எது, நிலையில்லாததுன்னு தேடுற அறிவே இன்னும் வரலன்னு சொன்னா அவன் இன்னும் மயக்கத்துல இருக்கிறான்னு அர்த்தம். அவன் இன்னும் கண்மாவில் இருக்கிறான்னு அர்த்தம். அவன் இன்னும் ஆணவத்தில் இருக்கிறான்னு அர்த்தம். எம்பெருமானுடைய திருவருள் கருணை அவன் மேல விழலுன்னு அர்த்தம். அவ்வளவுதான். அப்படி சாமியோட பார்வை, பதியாகி இறைவனுடைய பார்வை அந்த உயிர் மேல, அதாவது பசு மேல பட்டுதுன்னா, பட்ட மாத்திரத்திலேயே இந்த ஆணவம் கண்மம் மாயை என்ன பண்ணுமா? கையை கட்டி வாயை பொத்தி நிற்கும். அதனாலதான் அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி, அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி. அப்போ சாமியோட பார்வை உயிர்கள் மேல பட்டு, உயிர்களினுடைய அந்த ஸ்திரத்தன்மையினாலே அதனை சூழ்ந்திருக்கக்கூடிய 3 இருட்டுக்கள், ஆணவம் என்கிற இருட்டு, கண்மம் என்கிற இருட்டு, மயக்கம் என்கிற இருட்டு, இந்த 3 இருள், ஒரே இருட்டு தான், 3 வலயமா வச்சுக்குங்க. அதுக்கு மூல மலமா இருக்கிறது ஆணவ மலம், அதுக்கு மனைவி மாதிரி உதவி செய்யறது கண்ம மலம், அந்த கண்ம மலத்துக்கு வழிகாட்டுறது மாயா மலம். எவ்வளவு பெரிய கூத்து பாருங்க. இந்த உலகத்துல தள்ளி நம்மளை சீரடிக்கிறதுக்கு இந்த 3 என்ன பண்ணோம்? நம்மளை கொண்டு போய் சேர்த்துரும். ஆனா இது 3 இல்லாத ஒண்ணும் பண்ண முடியாது. இந்த 3 இல்லாம ஒண்ணும் பண்ண முடியாது. எப்படி இறைவன் இருக்கிறாரோ அது மாதிரி உயிரும் இருக்கும். எப்படி உயிர் இருக்குதோ அது மாதிரி இந்த 3மே இருக்கும். ஆக மொத்தம் இந்த 5த்துக்கும் அழிவே இல்லை. இறைவனுக்கு அழிவில்லை, உயிர்களுக்கும் அழிவில்லை. இந்த உயிர்கள் பற்றி இருக்கின்ற பாசத்துக்கும் அழிவில்லை, ஆணவத்துக்கும் அழிவில்லை, கண்மத்துக்கும் அழிவில்லை, மாயைக்கும் அழிவில்லை. சரி, அழிவில்லை, ஆனா கடந்து போயிடலாம். முடியாது, ஒழிக்க முடியாது. முப்புறத்தை சாமி மட்டும்தான் எரிக்க முடியும். நாம கடந்து தான் போக முடியும்.
அப்ப எரிக்கிற இடம் ஒண்ணு இருக்குது, அதான் புருவ நடு. அப்ப குருநாதருடைய தயவுல தான் நீங்க என்ன பண்ணணும்னா அந்த இடத்துல போய் நிக்கணும். அப்ப யார் ஒருத்தன் குருநாதர் கையை பிடிச்சிட்டு அந்த இடத்துல போய் நிக்கிறாங்களோ அவங்களுக்கு பிராணன் ஒடுங்கும். பிராணன் ஒடுங்குச்சுன்னா சிலை பெற நின்றது தீபமும் ஒத்து. இதான் 2வது வரி. இதான் 2வது வரி. அப்போ கண்கள் நிலை பெற நின்றது நேர் தரு வாயு அப்படின்னு நிலை பெற நின்றதுன்னு தான் ஆரம்பிக்குது. நம்ம முன்னாடி ஒரு வார்த்தை சேர்த்துக்கிட்டோம். கண்கள் நிலை பெற நின்றது நேர் தரு வாயு. அப்படி நம்முடைய கண்கள் நிலை பெற்று எங்க நிக்கணுமா? பொருள் நடுவில் நிக்கணும். அப்படி நின்னா என்ன ஒடுங்கும்? மனம் ஒடுங்கும். மனம் ஒடுங்குனா பிராணன் ஒடுங்கும். பிராணன் ஒடுங்குச்சுன்னா எல்லாமே ஒடுங்கிடும். அவ்வளவுதான். மூச்சு போச்சுன்னா எல்லாம் போச்சு. அப்போ சிலை பெற நின்றது தீபம் முத்து. அப்ப யார் ஒருத்தர் ஆடாமல் அசையாமல் ஒரு சிலை மாதிரி அப்படியே ஒரு மெழுகு போல அசையாம எரியிற ஒரு தீபம் மாதிரி புருவ நடுவுல யார் ஒருத்தர் ஆடாம அசையாம கண்களை கொண்டு போய் பொருத்துறாங்களோ சிலை பெற நின்றது தீபமும் ஒத்து. என்ன சிலை மாதிரி இருக்குமா, அப்படியே ஆடாம அசையாம. அப்போ பிழறாம கண்ணு பிழறாம யார் ஒருத்தர் நிறுத்துறாங்களோ அவங்களுக்கு கலை வழி நின்ற கலப்பை அறிவில் அறியில். நமக்கு கலைகள் என்று சொல்லக்கூடிய 64 கலைகளும் இடகலை பிங்கலை என்று சொல்லக்கூடிய அந்த வழி நின்ற கலப்பை அறியில் அங்கதான் ரெண்டும் சேருது. அதுல பல கலைகளை நாம் கற்றுக்கொள்ளுகிறோம். பல அறிவு நமக்கு வெளிப்படுகிறது. பல உண்மைகள் நமக்கு புலப்படுகிறது. அங்க அம்மையும் அப்பையும் அப்பனும் கூடி இருக்கிற மிகப்பெரிய கலப்பை அரியில் ரெண்டும் பின்னி பிணைஞ்சிருக்கிற அந்த பாம்பை நீங்க பாக்குறீங்க. இடகலையும் பிங்கலையும் பின்னி இருக்கக்கூடிய இடம் புருவ நடு. அப்போ கலை வழி நின்ற கலப்பை அரியில் மலை வர வாகும் வழி அது ஆமே. கலை வழி நின்ற கலைப்பை அரியில் மலை வர வாகும் வழியது வாமே. அப்போ நிலை சிலை கலை மலை எவ்வளவு பாருங்க எதுகை மோனையோட. நிலை பெற நின்றது கண்களை யார் ஒருத்தர் நிலையா நிறுத்தினாங்களோ ஒரு சிலை போல நிறுத்தினாங்களோ அவங்களுக்கு கலை வழி எல்லா விதமான வித்தைகளும் கைகூடும். எல்லா விதமான வித்தைகளும் கைகூடும். அப்படி உள்ள ரெண்டும் கலந்து இருக்கிற அம்மையும் அப்பனும் அந்த ரெண்டு இடகலையும் பிங்கலை அதான் சூரியனும் சந்திரனும் மெர்ஜ் ஆகிற அந்த இடத்த நம்ம பார்க்கலாம். திருவள்ளுவர் கருணையினாலே பல வகையான ஆற்றல்களை கலைகளை நாம் அங்கு 16 வகையான கலைகளை பார்த்தோம் நேத்து. அந்த 16ல இருந்து 64 கலைகள் பிரிஞ்சு வருது. அத்தனை கலைகளும் அங்க நம்ம கத்துக்கிறோம். எங்க கத்துக்கணும்? அதனாலதான் உள்ள படிங்கன்னு சொல்றது. படிப்பு ஏது? 1வது 2வது 3வது 4வது 5வது 6வது 7வது 8வது 9வது 10வது 11வது 12வதா? இல்ல டிகிரியா? இல்ல மாஸ்டர் டிகிரியா? இல்ல பிஹெச்டியா? இதான் படிப்பு? இல்ல கேக்குறேன், இதான் படிப்பு? இது உலகியல் படிப்பு. இது காரிய படிப்பு, ஒரு காரண படிப்பு. இதை வச்சு ஊர்ல பட்டம் வாங்கிக்கலாம். பேர் வாங்கிக்கலாம், புகழ் வாங்கிக்கலாம். ஆனா திருவடியை வாங்க முடியாது. அப்ப எது படிப்பு, எது கலை, எது வித்தை? தனக்குள்ளே படிப்பது படிப்பு, தன்னையே அறிவது படிப்பு, தனக்குள்ள படிக்க முயற்சி செய்யறது படிப்பு. அப்போ புறப்படிப்பு அகப்படிப்பு. தன்னை ஒருவன் படிக்கிறான் என்று சொன்னால் தவம் படிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. தவம் படிக்கிறாங்க, ஜபம் படிக்கிறாங்க, தவம் படிக்கிறாங்க. யோசித்தல்,
அப்போ அகப்படிப்பு புறப்படிப்பு கலை வழி நின்ற கலப்பை அறியில். அப்போ படிப்பு எந்த படிப்பு? எந்த கலை? புறப்படிப்பா? புறப்படிப்புலாம் படிப்பா? அது காரிய உலகத்துக்கு தேவைப்படக்கூடிய படிப்பு. டாக்டருக்கு படிக்கிறது கலை, அப்புறம் இன்ஜினியருக்கு படிக்கிறது, அப்புறம் கவர்மெண்ட் உத்தியோகம் வாங்கணும்னு படிக்கிறது. இந்த படிப்பு எல்லாம் காரியத்துக்கு தகும், அந்த காரிய உலகத்துக்கு தகும். ஆனா அருளுக்கு தகாது. ஆக நம்ம எந்த படிப்புக்கு வரணும்? அகப்படிப்புக்கு வரணும். கலை வழி நின்ற கலப்பை அறியில். அப்படி உள்ள இருக்கிற கலைகளை நீங்க கத்துக்கணும்னா இந்த 2 கண்ணும் கூடணும். இந்த படிப்பு படிக்கணும். அதாவது நிலையா சிலை போல நிறுத்தணும். நிலையா சிலை போல நிறுத்தி கலை மொத்தம் கத்துக்குன்னு மலைவரவாகும் வழியது வாமே. அவ்வாறு அறிந்து நிற்கின்ற அந்நிலையே அவ்வறிவு பின் பல தலை படாது ஒரு தலைப்படும் வழியா. அப்போ படிப்பு எது? இன்னைக்கு நம்ம எதை கத்துக்க போறோம்? படிப்புன்னா என்ன? வெளியே படிக்கிறது படிப்பு இல்ல. உட்காந்து படிக்கணும். உள்ள படிக்கும் போது உங்களுக்கு எல்லா ரகசியமும் புலப்படும். கலகம் நமக்கு வேண்டாம். கலகம்னா என்ன? உள்ள ஒரு கலகம் நடக்கும். நீங்க உட்கார்ந்த பிறகு உங்க மனசே உங்ககிட்ட பேசும். நீ கலெக்டர் ஆவறியா? அதாவது இப்போ நம்ம லஞ்சம் தரோம்ல, அந்த மாதிரி தவத்துல உட்கார்ந்த பிறகு நம்ம மனம் நமக்கு லஞ்சம் கொடுக்குமா? எப்படி? பரவாயில்ல, நிறைய பேருக்கு யோகா சொல்லி கொடுத்து பேர் வாங்கிடுறியா? திருவடியை பத்தி நினைக்க விடாம நம்முடைய மாயா மலம் இந்த ஆணவம் கண்மம் மாயை 3 என்ன பண்ணும்? 3 லேயரும் நம்ம கிட்ட வந்து பேசும். ஆணவம் என்ன சொல்லும்? உன்னை நான் கலெக்டரா மாத்துறேன், தவம் பண்ணு அப்படின்னு சொல்லும். ஆளுக்கு ஏத்த மாதிரி இந்த தந்திரம் உள்ள மனம் என்ன பண்ணும்? மாறும். நீங்க தவத்துல உட்கார்ந்த பிறகு இந்த கூத்தை நீங்க அனுபவிப்பீங்க. ஆணவம் பேசும், கண்மம் பேசும், மாயை பேசும். இது 3 நம்ம கிட்ட பேசும். எப்போ? தவத்துல கண்ணு 2 போய் புருவ நடுவில் நிறுத்தின பிறகு இந்த கூத்து நடக்கும். அந்த கூத்து நடக்கும்னா குருநாதருடைய கையை பிடிச்சுக்கிட்டு இந்த 3 பேர்கிட்ட இருந்து விடுதலை வாங்குற வித்தையை மட்டும் நம்ம கத்துக்கணும். அப்பதான் அது சொல்லும். நீங்க உட்கார்ந்து பாருங்களேன், ஏகாந்தமா உட்கார்ந்து பாருங்களேன், உங்க மனசு உங்ககிட்ட சொல்லும், உன்னை அமைச்சராக்கட்டுமா? அதுக்கு வேலையே என்ன தெரியுமா? நீ உள்ள போய் எம்பெருமானுடைய திருவடி நீ அடையக்கூடாது. நீ உள்முகமாக போய் எம்பெருமானுடைய திருவடி நீ அடையக்கூடாது. நீ அடையாம இருக்கிறதுக்கு அது என்ன வேலை செய்யுமோ அத்தனை மாயாஜாலமும் இந்த மனம் செய்யும். அத்தனை மாயாஜாலமும் இந்த ஆணவம் செய்யும். அத்தனை வேடிக்கையும் இந்த மாயை செய்யும். இந்த 3 லேயரும் உன்னை உட்காரவே விடாது. இந்த 3 எப்படி வரும் தெரியுமா? ஒண்ணு பெண்ணா வரும், இல்லைன்னா மண்ணா வரும், இல்லைன்னா பொண்ணா வரும். ஆக மொத்தம் நீ தவத்துக்கு போக கூடாது. உன் கண்ணு 2மே அங்க கூடிடக்கூடாது. எத்தனை தடை வரும்? முதல்ல நம்ம வீடே நமக்கு தடையா இருக்கும். இன்னும் இந்த வயசுலயே ருத்ராட்சம் போட்டுக்கிற? இன்னும் எவ்வளவு காலம் இருக்குது இதுக்குள்ள போட்டுக்கிற? அறியாத வயசுலயே போட்டுக்கிறிய? எதுக்கு இதெல்லாம்? இது சமூகம் சொல்லும். என்ன இந்த வயசுல இவ்வளவு சின்ன வயசுல என்னத்துக்குப்பா இதெல்லாம்? அட தூக்கி போடுப்பா அதெல்லாம். என்ஜாய் பண்ணு சாமி. என்ன வாழ்க்கையில அனுபவிக்க வேண்டிய வயசுல இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. அப்போ இந்த உலகத்துல தன்னை அறிந்து கொள்வதே பெரிய விஷயம். அதுல முதல்ல சிவபெருமானை தெரிஞ்சுக்கிறதே பெரிய விஷயம். அவனுக்கு அடிமை செய்யறதே பெரிய விஷயம். அவனுக்கு ஒழுக்கத்துல வர்றதே பெரிய விஷயம். திருநீர் பூசுறதே பெரிய விஷயம். ருத்ராட்சம் போடுறதே பெரிய விஷயம். 5 எழுத்து சொல்றதே பெரிய விஷயம். புண்ணியம் பண்ணிருக்கணும் இதுக்கெல்லாம். அப்புறம் ஒரு ஒழுக்கத்துக்கு நான் தொடர்ந்து இறைவனுக்கு அடிமை செய்யறேன், பஞ்சமா பாதகம் செய்ய மாட்டேன்னு சொல்றது ஒரு பெரிய விஷயம். மச்ச மாமிசம் சாப்பிட மாட்டேன், கரிமீன்லாம் நான் தொட மாட்டேன், யார் உயிருக்கும் தீங்கு செய்ய மாட்டேன்னு சொல்றதுலாம் பெரிய விஷயம். இத்தனையும் கடந்து குருநாதருடைய அருளால அவனுக்கு திருவடி கிடைச்சும் அவனுக்கு என்ன தடைகள் வரும்னா இந்த 3 தடை வரும். அப்போ ஆணவம் தன் வேலையை செய்யும். என்ன பண்ணும்? உன்னை முதலமைச்சர் ஆக்கட்டுமா? உனக்கு ஐடியா தரேன் நானு. நீ இந்த தொழில் எடுக்கலாமே.
இந்த தெருவுலயே நல்லா ஒரு பெரிய வீடு கட்டிக்கலாமா நீ? நல்ல நகை வாங்கி போட்டுக்க. உள்ள இதெல்லாம் சஜஷன். நம்ம யாருக்காக உள்ள போறோம்? இந்த உலகத்துல பட்டதே போதும் சாமி. இதுக்கப்புறம் நமக்கு எதுவுமே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம உள்ள உட்கார்றோம். உட்கார்ந்த உடனே இந்த 3 பேரும் நமக்கு என்ன பண்ணுவாங்க? 3 லேயர்ல வந்து நிப்பாங்க. ஆனா இந்த மாயா இருக்குதே, அப்பா, 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 அப்பா. அதுதான் பொண்ணா வரும். அதான் பெண்ணு. மோகினி. இந்த கன்மம் இருக்குதே, அதான் மோகினி. ஏன்னா திருமால் அது. ஆணவமாவது பிரம்மா. கன்மம் வந்து திருமால். மாயை வந்து ருத்ரன். இந்த மும்மூர்த்திகளும் படை எடுப்பாங்க நம்மள. எங்க எங்கள விட்டு கழுத்துக்கு மேல போறீங்க? எங்க எங்கள விட்டு கழுத்துக்கு மேல போற நீ? ஆ? கண்ண கொண்டு போய் அங்க நிறுத்தலான்னு பாக்குறியா? உன்னை விடுறேன் நான் பார். அப்போ ஆணவம் தன் வேலையை செய்யும். கன்மம் தன் வேலையை செய்யும். மாயை தன் வேலையை செய்யும். இதுதான் மண்ணாசை, பொன்னாசை, பெண்ணாசை. அப்போ ஒரு தவசீலனுக்கு இந்த 3 தடைகள் 3 லேயர் வந்து நிக்கும். இந்த 3 பேரும் லஞ்சம் கொடுப்பானுங்க. முதல்ல வந்து லஞ்சம் தான் பேசுவான். ஐயோ எங்களை விட்டு போயிடாத. எங்களெல்லாம் இல்லைன்னு சொல்லிட்டுனா அப்புறம் உலகம் எங்களை மதிக்காது. ஆமாங்க. எல்லாமே மேன்மேடு திங்ஸ் தான். மனிதனால் படைக்கப்பட்டது தான் இந்த வஸ்துக்கள். பணம் நம்மளால படைக்கப்பட்டது தான். ஆனா பணம் யார் ஆளுது இப்போ? நான் கேட்கிறேன். பணம் யார் படைச்சது? பணத்தை மனிதன் தான் படைத்தான். ஆனா படைத்த மனிதனை இப்ப அது என்ன பண்ணுது? ஆட்சி செய்தா இல்லையா? வெட்கக்கேடான சூழல் தானே இது? வெட்கக்கேடான சூழல் தானே. எதை கொடுத்தும் வாங்கக்கூடிய அளவுக்கு வந்துட்டான் இல்லையா? அப்போ அறம் தவறிட்டானா இல்லையா? இதுல கணக்குல வந்த பணம், கணக்குல வராத பணம் இருக்குதா இல்லையா? கணக்குல வந்த பணம் வாழ்வே இல்லாம போயிடுச்சு. நல்ல பணத்துக்கு மதிப்பு இல்லாம போச்சு. கள்ள பணத்துக்கு தானே வாழ்வு இன்னைக்கு. இன்னைய தேதிக்கு என்ன பணத்துக்கு வாழ்வு? நான் கேட்கிறேன். கணக்குல வராதவன் தானே இன்னைக்கு ராஜா. தடி எடுத்தவெல்லாம் தண்டல்காரன் ஆயிட்டானே. அசத்தியத்தை கடைபிடிக்கிறவெல்லாம் தர்ம பிரபு ஆயிட்டானே இன்னைக்கு. எப்படி? கணக்குல வந்த பணம், கணக்குல வராத பணம். சத்தியத்துல எவன் வாழறான்? அப்ப உண்மையான பணத்தை கொண்டு எவன் அறத்தோட இருக்கிறான்? எல்லாம் வரி ஏய்ப்பு தானே. வரி ஏய்ப்பு தானே. அப்ப கணக்குல வந்த பணம், கணக்குல வராத பணம். இந்த உலகத்தையே ஆட்சி செய்யறது இன்னைக்கு கணக்குல வராத பணம் தானே ஆட்சி செய்யுது. இதை நம்பியே ஒரு நாடே இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அதர்மம் தான் ஆட்சி செய்யுது. முறையாக சம்பாதிக்கப்பட்ட பணத்துக்கு வேல்யூவே இல்ல. சத்தியத்தால் வந்த பணத்துக்கு மரியாதை இல்லாத போச்சு. உழைச்சி 1 ரூபாய் கொடுங்க திருப்பணிக்கு, அவ்வளவுதான். நீ 1 ரூபாய் கொடுத்தாலும் அது வேல்யூ. 1 கோடி ரூபாய்க்கு சமானம். 100 கோடி கொள்ள அடிச்சுட்டு அதுல 1 கோடி உண்டியல்ல போட்டு பேர் வாங்கலான்னு பாக்குறியா? நான் கேக்குறேன். அட பாவி. அறத்தை இழந்து நீ சேர்த்த பணம் சாமிக்கு சேருமா? நான் கேக்குறேன். உன் நெஞ்ச தொட்டு சொல்லு. அறம் தவறி வந்த பணம், முறை தவறி வந்த பணம் உன் நெஞ்சு பதைக்க தேவையில்ல. உன் நெஞ்சு பதைக்க தேவையில்ல. அப்பதான் இந்த 3 லேயரை நம்மள வந்து இந்த மாதிரி மாயாஜாலம் காமிக்குது. திருட்டுத்தனத்தை சொல்லிக் கொடுக்கும். கள்ளத்தனத்தை சொல்லிக் கொடுக்கும். இந்த சமூகத்துல எப்படி தந்திரமா வாழணுன்ற வித்தை சொல்ல நரி மாதிரி சொல்லித் தரும். இந்த 3 பேரும் 3 அஸ்திரங்கள் எடுப்பாங்க. அதான் மண் ஆசை, பொன்னாசை, பெண்ணாசை. இந்த 3 அஸ்திரத்தையும் ஒரு தவசீலன் கடக்க வேண்டும். ஆமா. ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். வெளியில இருக்க தடையை விட நமக்குள்ள இருக்கிற தடை பெருசு. தீதும் நன்றும் பிறர் தரவாரம். மத்தவங்கள நம்ம குறை சொல்லக்கூடாது. எனக்கு நேரம் இல்ல. எனக்கு உட்காரத்துக்கு நேரமே இல்ல. என்ன திருவடியை பார்க்கறதுக்கு நேரமே இல்ல. என்ன உட்கார விட மாட்டேன்றாங்க. இப்படி நம்ம குறை சொல்லக்கூடாது. எப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்குது நினைவு கொண்டு போய் புருவ நடுவுல நிறுத்தணும். கண்கள் கொண்டு போய் அங்க நிறுத்தணும்.
அப்ப திருவடியை எப்ப நம்ம பார்க்க மாட்டோம் அப்படி நிறுத்தும் போது ஆணவம் தன் வேலையை செய்யும், கண்மம் தன் வேலையை செய்யும், மாயை தன் வேலையை செய்யும். அந்த மூன்றையும் எரிக்கணும். எங்க எரிக்கணும்? புருவ நடுவுல பார்த்து அப்பா அப்பா அப்பான்னு அரற்றி எரிக்கணும். அங்கதான் பாடணும். அங்கதான் பாடணும். அங்கதான் பாடணும். பேராயிரம் பரவி வானோர் ஏத்தும் பெம்மானை பிரிவிழா அடியார்க்கென்றும் வாராத செல்வம் வருவிப்பானை மந்திரமும் தந்திரமும் மருந்தும் ஆகி தீரா நோய் தீர்த்தருள வல்லான் தன்னை திரிபுரங்கள் தீயழ தின்சிலகை கொண்ட போரானை புள்ளிருக்கு வேலூரானை போற்றாதே ஆற்றனால் போக்கினேனே. மூவார் பூரங்கள் எரித்த அன்று மூவர் கருள் செய்தார். எங்க எரிக்கணும்? கொண்டு போய் சுடுகாட்டுல எரிக்கணும். எதை? இந்த மூணுத்தையும். கொஞ்சம் விட்டீங்கன்னா மொத்தமா எரிக்கணும். கொஞ்சம் விட்டீங்கனாலும் என்ன ஆயிடும்? திருப்பியும் வந்து வாழை காமிக்கும், திருப்பியும் ஆசையை தோண்டி விடும். பரவாயில்லையே, நல்லா தவசீலம் ஆட்டிய, ஒரு மடம் ஆரம்பிச்சிட்டேன், நல்ல வியாபாரம் பண்ணலாமே, திருவண்ணாமலை பக்கம் போனோம்னா உட்காந்துன்னு பல வசூல் வருமே உள்ள. இதெல்லாம் யாருன்னு நினைக்கிறீங்க? இதெல்லாம் யாருன்னு நினைக்கிறீங்க? இவங்கெல்லாம் யாரு? இப்ப நான் சூப்பர் ஐடியா கொடுப்பான் வந்து, யாரு? மாயை. எல்லாம் திருவண்ணாமலை பக்கத்துல உட்காந்து சம்பாதிக்கலாமாப்பா, எல்லாம் வித்து எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிற, ஒண்ணும் இல்லாதெல்லாம் சம்பாதிக்கிறேன். நீ சம்பாதிக்கிறதுக்குன்னா போடு, ஒரு கடை போட்டு உட்காரு, அப்படியே ஒரு குறி சொல்ற மாதிரி உட்காந்துக்க. சும்மா ஒரு சடாமுடி வாங்கி சவுரி முடி வாங்கி என்ன பண்ணிக்க, மேல சுத்திக்க. போர்டு ஒண்ணு போடு, 10 வருஷம் சாப்பிடாம ஒரு விமலையில இருந்தாலும் பொய் ஒரு போர்டு ஒண்ணு போட்டு உட்காந்துக்க. ஏன்னா பொய்க்கு தானே மதிப்பு. கடை வாங்கின சடாமுடிய மேல சுத்திக்கின்னு, கமண்டலம் கடை வாங்கி வச்சுக்கின்னு ஊரை ஏமாத்த முடியாதானா? சூப்பரா ஏமாத்தலாம். போலி தவ வேடதாரிகள், போலி வேடதாரிகள். அப்போ இந்த மனம் என்ன பண்ணுன்னா குறுக்கு வழி சொல்லித்தரும், தந்திரமானது. அதான் நரி, நரியை குதிரை பரியாக்கி. இந்த பாழா போன நரி போல மரச வித்தை வாங்கின பிறகு குதிரையா மாத்துறோம். அதுதான் சொல்றார், நிலை பெற நின்றது நேர் வாயு. அந்த வாயுன்ற குதிரைய நரியா இருக்கும்போது அதை நம்ம பரியா மாத்துறோம். யாரால? குருநாதருடைய அருகால. கிடைச்சதே பெரிய விஷயம், பொக்கிஷம். பல கோடி கொடுத்தாலும் கிடைக்காது, எத்தனை கோடி கொடுத்தாலும் கிடைக்காது குருநாதருடைய இந்த உபதேசம். விஷயம் தெரியாமலே வாங்கக்கூடாது, விஷயம் தெரிஞ்சுக்கணும். அப்போ உபதேசம் யாருக்கு கிடைக்கும்? புண்ணியம் செய்தவர்களுக்கு கிடைக்கும். ஏதோ முன்ன செய்த தவத்தினால உடனே கிடைச்சிருச்சு, அவ்வளவுதான். விடக்கூடாது, அதை விடக்கூடாது, விடக்கூடாது. அந்த பாழா போன நந்திரம், அதாவது தந்திரத்தால் இருக்கக்கூடிய நரியை கொண்டு போய் என்ன பண்ணணும்? நரிய குதிரையா மாத்தணும். எப்படி மாத்தணும்? நான் சொன்னேன்ல, இந்த 3 திருடன் வந்து நரி போல என்ன பண்ணுவான்? நம்ம தவம் பண்ணும்போது தந்திரமா சொல்லுவான், என்னத்த கண்ட சும்மா உட்காந்துங்கிற, போய் பொழப்பாரு. இதான் நரி, இதான் உள்ள இருக்கிற நரி. இந்த நரியை நம்ம என்ன பண்ணணும்னா, நரியை குதிரை பரியாக்கி ஞாலம் எல்லாம் நிகழ்வித்து. இந்த நரி தந்திரத்தை என்ன பண்ண, அப்படியே அதை ஒடுக்கணும். அப்படியே ஒடுக்கி கொண்டு போய் குதிரை மாதிரி மூச்சை கொண்டு போய் புருவ நடுவில் நிறுத்து. அந்த குதிரையை சாட்டையை விட்டு அடிச்சு என்ன பண்ணும்? மேல ஏத்தணும். அதுக்கு பிராணாயாமம்னு பேரு. அதுக்கு குருநாதர் வேணும். அந்த பயிற்சி உங்களுக்கு சுட்டி காமிச்சிட்டு வருவாரு. அப்பா, நீ நரியா இருக்க வேண்டாம், நீ குதிரைய மாதிரி என்ன பண்ணு, மேல ஏறி நில்லு. அதான் வாசி யோகம். அப்படிதான் அந்த குரு நடுவுல போய் என்ன பண்ணணும். அப்ப இந்த 3 லேயர் நம்மள வந்து தடுக்கும். ஒண்ணு ஆணவம், கண்மம், மாயை. நம்மள குரு நடுவுல கொண்டு போய் சேர்க்கறதுக்கு அவ்வளோ தடங்கள் ஏற்படுத்தும். இந்திரலோகத்துல இருந்து இந்திரன் வந்துருவான், ரொம்ப மேனகை ஊர்வசி எல்லாம் கொண்டாந்து நிறுத்திடுவான். பெரிய பெரிய போஸ்டிங் எல்லாம் வரும். எதுக்கெல்லாம் மயங்க கூடாது. அழகான பொண்ணு கிடைப்பா. தவம் பண்ணும் போது அப்பா 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 அப்பா. இந்த மோகினி என்ன பண்ணுவா தெரியுமா? நல்ல பொண்ணை பார்த்து கட்டி, நல்ல இளமையா பார்த்து கட்டி, அப்ப பொண்ணை காமிச்ச உடனே அது என்ன ஆயிடும்? மனம் அவ்வளவுதான். அப்பா அடி மண்ணுல விழலைவன், என்ன பண்ணலான்னு தெரியலையே, சரி பொண்ணுலயாவது விழ வைப்போம்.
தங்கத்தை காமிச்சு பார்ப்போம். அடடா, இதுலயும் விடலையே இவன். சரி எல்லாம் என்ன கொடுப்போம், என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். அப்படி ஜிலு ஜிலுன்னு போட்டு அவன் முன்னாடி நிறுத்தி பார்ப்போம். பருப்பு வேகாது, பாச்சா பலிக்காது, பாச்சா பலிக்காது. ஏன்னா நிறுத்திட்டாரு அவரு. எங்க கொண்டு போய் திருவடியில நின்னு போச்சு கண்ணு. குருவருளாலே திருவருள்ல நின்னு போனவங்கள என்ன பண்ண முடியாது. இந்த ஆணவத்துடைய பாச்சா பலிக்காது, இந்த கண்மத்தினுடைய பாச்சா பலிக்காது, இந்த மாயினுடைய பாச்சா பலிக்காது. கெஞ்சி நிக்கும். எப்படி கெஞ்சி நிக்கும். அதனாலதான் நல்ல சாதகன், நல்ல மாணவன், நல்ல சாதகன் குருநாதருடைய திருவடியை இறுக்கி பிடித்து கொண்டு இந்த மூன்றையும் வென்று விடுவான் என்று சொல்லி இந்த பாடலை இன்னொரு முறை பார்த்துடலாம். நிலை பெற நின்றது நேர்தருவாயு, சிலை பெற நின்றது தீபமும் ஒத்து, கலை வழி நின்ற கலப்பை அரியில் மலை வரவாகும் வழியதுவாமே. அப்பா 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 அப்பா, இந்த திருமூலர் நாயனாருடைய திருவடிகளுக்கு நம்ம வணக்கம் கண்டிப்பா பணிஞ்சே ஆகணும். நம்மள எப்படிலாம் காப்பாத்திருக்காரு பாருங்களேன். அப்போ நிலை பெற நின்றது வாயு அப்படின்னு சொன்னா, கண்ணு ரெண்டும் கொண்டு போய் நிலையா யார் ஒருத்தர் புருவ நடுவில் நிறுத்துகிறீர்களோ அங்கு உங்கள் மனம் ஒடுங்கும். உங்கள் மனம் ஒடுங்கும் பொழுது உங்களுடைய மூச்சு ஒடுங்கும். மூச்சு ஒடுங்குனா பிராணன் நிற்கும். இது முதல் வரி. அப்படி யார் ஒருத்தல் ஆடாமல் அசையாமல் இமயமலை இமைக்காமல் பார்த்து சிலை போல நின்று தீபத்தை அங்கே ஒத்து தீபத்தை தீபம் இருப்பது போல் நினைத்து அங்கு யார் ஒன்று இருக்கிறார்களோ அவர்களுக்கு கலை வழி நின்ற கலப்பை அரியில். மூணாவது வரி அங்க நிஜமாயிடும். எல்லா கலையும் கூடி, ஐயோ நான் வீட்டை விட்டு வெளியே போக முடியலையே, நான் ஊர் உலகத்தெல்லாம் பார்க்கணும், என்ன பார்த்து என்ன ஆக போகுது, பார்த்தவெல்லாம் செத்து தானே போனா, பெரிய பெரிய ராஜாலாம் செத்து தானே போனா. அப்ப சாகாம இருக்கிற ஒரு கலை இருக்குது இல்ல, சாகாம இருக்கிற ஒரு கலை இருக்குது, அது எப்படி கத்துக்க போற? உட்காரு, ஒரு இடமா உட்காரு, கை அடங்கி கால் அடங்கி உட்காரு. அடிபட்டு தான் உட்காரணும்னு அவசியம் இல்லை. வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் வலது கண்ணையும் இடது கண்ணையும் கொண்டு போய் திருவடியில சேரு. அப்பா அப்பான்னு அரற்று. நான் கேட்கிறேன், தன்னை அறிவதற்கு என்ன கேடு? அங்க கல்குவாரி இருக்குது, அதுக்கு முன்னாடி 10 அடி பள்ளம் தான் இருந்தது. இப்ப பாவிங்க அந்த கல்லை நோண்டி 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 கீழே 100 அடி கொண்டு போயிட்டான். உள்ள லாரியே போயிருக்குது. 10 வருஷத்துக்கு முன்னாடி ஊருக்கு போயிருந்தவன் இந்த பக்கம் பைக்ல வரான். சாதாரண 10 அடி பள்ளம் நினைச்சு நான் வருவான். ஆனா அவன் ஊருக்கு போய் வெளிநாட்டுக்கு போய் சம்பாரிச்சு வரங்காட்டி இவங்க 100 அடி பள்ளம் நோண்டி உள்ள லாரியில பள்ளம் எடுத்துன்னு இருப்பான். தண்ணி எல்லாம் வந்துட்டு இருக்கோம். அந்த பக்கம் போவாதன்னா இப்ப 100 அடி ஆகி போச்சு, கவுந்து வந்துன்னா அது ஆள் அபேஸ் ஆயிடுவேன். அப்ப புதுசா வரவனுக்கு சொல்றான் இல்ல, அப்பா அந்த பக்கம் போனீங்கன்னா பள்ளம் இருக்குதுப்பா, படுகொழி இருக்குது பார்த்து. தெரியாம போய் யூ டர்ன் கிட்டர்ன் போட்டுற போற, கவுந்தினா அப்புறம் எங்க போய் விழுந்துருவேன்? அந்த 100 அடி பள்ளத்துல விழுந்துருவேன். பின்னாடி ஆழத்துல லாரி இருக்கும், தண்ணி இருக்கும், கல்குவாரியில நோண்டின்னு இருப்பானுங்க. நீ இருந்த போது 10 அடி தான் இருந்தது, இப்போ 100 அடி ஆகி போச்சு. ஊராட்சி ஓலைய கொள்ள அடிச்சு கல்ல அடிச்சு என்ன பண்ண, கனிம வளத்தை எடுத்து ஊரை ஏமாத்தி கணக்கு காமிச்சு, பொய் கணக்கு காமிச்சு ஊரை ஏமாத்தி என்ன பண்ணிட்டானுங்க, 100 அடி ஆகிட்டானுங்க. சாமி போய் பள்ளத்துல விழுந்துடாதப்பா அப்படின்னு சொல்றாரு ஒருத்தர். சொன்ன உடனே நீ என்ன பண்ணுவ? போய் தான் பார்க்கலாம்னு சொல்லிட்டு இந்த உருட்டுல போனீங்கன்னா அவ்வளவுதான், வண்டி பிரேக் எல்லாம் போனீங்கன்னா கதையை முடிஞ்சு போச்சு. 100 அடி பள்ளம் தான் அது. இப்போ கிலோமீட்டர் கணக்கு போயிடுச்சு கீழே. எட்டி பார்த்தோன்னு தலை சுத்தலா இருக்குது. அவங்க எப்படி இருக்கும், ஐயோ நல்ல வேலைடா அப்பா, பைக் எடுத்து இந்த பக்கம் வராம போயிட்டோம், உருட்டுனா அப்படி பண்ணு ஏடா கூட அப்படி முருட்டுனா என்ன ஆயிட்டு இருக்கோம். அப்ப பதறீங்கல்ல. 10 அடியா இருக்கும்போது பதறாம இருந்த நெஞ்சு கீழே குட்டுண்ட ஒரு லாரி தெரிஞ்சா எப்படி இருக்கும் உங்களுக்கு? அடா பாவீங்களே, மண்ணையே சாப்பிட்டீங்களாடா.
ஒரு பதட்டம் வரும்ல, அந்த பதட்டம் தான் இந்த உலகம், படுகுழி, பள்ளம். அப்போ குருநாதர் வந்து, அப்பா அந்த படுகுழியில வந்துடாத செல்லம், அது உன்னை கொண்டு போய் எங்க சேர்த்துறோம்? அங்க சேர்த்துறோம்ப்பா, அங்க வேணாம் சாமி, நீ திருவடிக்கு வந்துரு. படுகுழி வேணுமா, திருவடி வேணுமா? உனக்கு படுகுழி வேணுமா, திருவடி வேணுமா? உனக்கு நிலை இல்லாதது வேணுமா, நிலையானது வேணுமா? நெய்யும் பாலும் தயிரும் கொண்டு நித்தல் பூசனை செய்யலுற்றார் கையில் ஒன்றும் காணம் இல்லை கழலடி தொழுது உய்ய நல்லால் ஐவர் கொண்டிங்கு ஆட்ட ஆடி ஆழ்குழி பட்டு ஆழ்ந்து வேனுக்கு உய்யுமார் ஒன்று அருளி செய்யீர் ஓனகாந்தன் தளிர்வுளீரே. அழகா சொன்னார் பார் சுந்தரமுத்து சுவாமிகள். ஐவர் கொண்டிங்கு ஆட்ட ஆடி ஆழ்குழிப்பட்டு அழுந்துவேனுக்கு ஆழ்குழிப்பட்டு அழுந்துவேனுக்கு உய்யுமாறு ஒன்று அருளி செய்யீர் ஓனகாந்தன் தளிவொளிரே. ஓனகாந்தன் தளிவொளிரே, இதுதான் யோக நெறி. எப்பா பாழா போன குழியில போய் நான் விழுந்துட போற சாமி, காப்பாத்து சாமி, ஏமாத்துறானுங்களே, எவன் உண்மையா இருக்கிறான், எவன் பொய்யா இருக்கிறான், எவன் சூழ்ச்சி செய்யறான், எவன் என்ன கணக்கு போடுறான்னு தெரியலையே சாமி, நல்லது எது கெட்டது எதுன்னு தெரியலையே, நல்லது எது கெட்டது எதுன்னு தெரியலையே சாமி, என்ன வஞ்சகம் நடக்குதுன்னு தெரியலையே, என்ன சூழ்ச்சி நடக்குதுன்னு தெரியலையே. உட்காரு, குரு நடுவில் உட்காரு, உண்மை என்னன்னு சாமி காமிச்சு கொடுப்பாரு. அதுதான் நிலை பெற நின்றது நேர்தரு வாயு சிலை பெற நின்றது தீபமும் முத்து தீபம் போல சிலை போல நின்று அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உனக்கு உண்மை என்னன்னு புலப்படும். உன்னை சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரியும். ஆணவம் ஒடுங்கி நிற்கும், கண்மம் சல்யூட் அடிக்கும், மாயை டப்பா டான்ஸ் ஆடிடும். இதுக்கப்புறம் இவங்ககிட்ட வேலைக்கு ஆகாது. பையன் தேறிட்டான், அப்பாவை பிடிச்சிட்டான், சிவபெருமானோட திருவடி இறுக்கி பிடிச்சிட்டான், இதுக்கப்புறம் இவனை ஏமாத்த முடியாது. அவ்வளவுதான். அப்பா புள்ளையா மாறிட்டான், சிவனடியாரா மாறிட்டான், இவனை ஒண்ணும் பண்ண முடியாதுங்க. அவ்வளவுதான், அவ்வளவுதான் மேட்ரு. அப்போ நிலை பெற நின்றது நேர்தரு வாயு சிலை பெற நின்றது தீபமும் முத்து கலைவழி. அங்க இருக்கிற எல்லா கலையும் குழந்தை கத்துக்கும். 16 கலை இல்ல, 64 கலையும் புருவ நடுவுல என்ன பண்ணும் ஒரு குழந்தை? மாணவன், ஒரு சாதகன், ஒரு சாதகி, ஒரு யோகினி, ஒரு யோகி அங்கு சிவயோகியாக மாறுகிறார். ஒரு பெண்ணு சிவயோகினியாக மாறுகிறாள். அவன் ஈஸ்வரனாக மாறுகிறான், இவள் ஈஸ்வரியாக மாறுகிறாள். அட்டமா சித்தி அங்கு வழங்கப்படுகிறது. தன்னையே தருவான். என்ன தருவான் அம்பலத்தவன்? தன்னையே தருவான். என்ன தருவான் அப்படின்றாங்களே, தன்னையே தருகிறான். எங்க? பொருவ நடுவுல. அப்போ மலை வரவாகும் வழியது வாமே, அங்கதான் மலை இருக்குது. அதான் மேருமலை, அதான் கைலாய மலை, அதுதான் குன்றம். திரு பரம் குன்றம், அதுதான் திரு பரங்குன்றம். திரு தனி அதுதான். திரு அண்ணாமலை அதுதான். மது உரைகிற இடம் அதுதான் மதுரை. எவ்வளவு அழகான பேர் பாருங்க. அடப்பா, இதுதான்டா திருவடி. அதான் அந்த வேல்யூ தெரியாதவனுக்கு கொடுக்க கூடாது. மகத்துவம் தெரியாதவனுக்கு பாத்திரம் அறிந்து பிச்சையிடு, பாத்திரம் அறிந்து பிச்சையிடு. மகத்துவம் தெரியாதவன்கிட்ட பேசாத. அவனுக்கு பாவம் உபதேசம் அவனுக்கு கொடுக்க கூடாது. மூடனுக்கு என்ன பண்ணக்கூடாது? மூடனுக்கு உபதேசம் கொடுக்க கூடாது. ஏன்னா அவனுக்கு திருவடி பத்தின கவலை இல்லை. ஏதோ பிறந்தமா, சாப்பிட்டோமா, தூங்கணுமா, உடலோடு கொண்டோமா, போனோமா, அவ்வளவுதான். அவன் வாழ்க்கை அதோடு முடிச்சு போச்சு. அவங்க செக்கு மாடு, செக்கு மாடு, செக்கு மாடு. நீங்க எப்போ அவுத்து விட்டாலும் அங்கதான் சுத்தி சுத்தி திருப்பி அங்கதான் சுத்தம். அவ்வளவுதான். அந்த மாட்டுக்கு உபதேசம் கொடுக்க கூடாது. அவ்வளவுதான். அது ஊருக்கு போய் சேரவும் சேராது, அது சத்தியத்தை தேடவும் தேடாது. அந்த மாட்டுக்கு உபதேசம் கொடுக்க கூடாது. அப்ப எந்த மாட்டுக்கு உபதேசம் தரணும்? சத்தியத்தை தேடுகின்ற இறைவனை பார்க்க மாட்டோமா, உணர மாட்டோமா? அப்போ எனக்கு அது வாய்ப்பு கிடைக்காதான் ஏங்கிறவனுக்கு தான் உபதேசம் கொடுக்கணும்.
பசி உள்ளவனுக்கு மட்டுமே உபதேசம். பசி உள்ளவனுக்கு மட்டும்தான் உபதேசம், மத்தவங்களுக்கு கிடையாது. மத்தவனுக்கு அங்க வரவே முடியாது. அதான் சொன்னேன், மண்டை வெடிச்சு செத்துருவான். இல்லைன்னா சித்த சுவாதனமாய் செத்துருவான். எழுதி வச்சுக்கோங்க. பஞ்சமா பாதகம் செய்யறவங்க வந்தா என்ன ஆகும்? கதை கந்தல் ஆயிடும், விடமாட்டாங்க உள்ள. அதான் துவார பாலகர்கள். கண்ணு ரெண்டும் பெருசா இருக்கும், கோயிலுக்கு போனீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. நாக்கெல்லாம் நீட்டிக்கின்னு பல்லெல்லாம் கோர பல்லு மாதிரி இருக்கும். ஒரு காலை தூக்கி கதாயத்துல நின்று இருக்கும். அதான் துவாரபாலர்கள். பார்த்துக்கினே இருக்கும் உங்களை. வாடி, உனக்கு என்ன அங்க வேலை பொருள் நடுவுல, வா. ஒரே ஒரு அடி விட்டவொடனே செவில் திரும்பி போயிடும். அவ்வளவுதான். திருப்பியும் வந்து மாயில மாட்டின்னு முடிப்பான். அதனால பஞ்சமா பாதகம் செய்யறவன் திருடன் முல்ல மாதிரி முச்சவிக்கி எம்பெருமானுடைய திருவடிக்கு என்ன பண்ண முடியாது, வர முடியாது. அதனாலதான் சாமி துவாரபாலகர்ல வச்சிருக்கிறாரு. யாரை சேர்க்கணும், யாரை சேர்க்க கூடாது, எவனுக்கு உபதேசம் தரணும், எவனுக்கு உபதேசம் கொடுக்க கூடாது. ஏதோ முன்ன செஞ்ச தவத்தினால உனக்கு உபதேசம் கிடைச்சிருக்கு, என்ன பண்ணணும், அதை தக்க வச்சுக்கணும். சத்தியத்தை தேடி வந்து தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். குருநாதரை இறுக்கி பிடித்துக் கொள்ள வேண்டும். தாய்மடியில் இருக்கிற குழந்தை மாதிரி குருநாதர் கொண்டு போய் திருவடியில சேர்த்துருவாரு. நமக்கு அதுக்கப்புறம் விடிவு காலம், அதுக்கப்புறம் தான் வாழ்க்கையே ஆரம்பிக்குது. அங்கதான் இயமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதி கூடுது. சமாதி ஆன பிறகு எல்லாமே கூடுது. நீ அதுவாவே மாறுற, நீ ஈஸ்வரியாவே மாறுற, நீ ஈஸ்வரனாவே மாறுற. இந்த ஒரு சம்பவம் நடக்கிறதுக்கு தான் இவ்வளவு கூத்தம். இதுகாரம் இந்த ஞான பாடத்தை பொறுமையாக கேட்ட அத்தனை உள்ளங்களுக்கு மனமார்ந்த நன்றி சொல்லி, இந்த ஞானம் ஞான அனுபூதியா மாற வேண்டும் என்று சொல்லி, இந்த 3ஆம் தந்திரத்தில் கலை வழி கலை நிலை என்ற தலைப்பின் கீழே அற்புதமாக 16 கலைகள், 64 கலைகள் நமக்கு உள்ளே படிப்பது எப்படி என்று திருமூல நாயனார் மிக அருமையாக இந்த பாடல் வழியாக நமக்கு சொல்லி, நம்மை எல்லாம் கடை தேற்றுவதற்காக புருவ நடுவையும் சொல்லி, யார் ஒருவர் புருவ நடுவில் நின்று நிலையாக சிலையாக கலைகளை பயின்று மலையை கவனிக்கின்றார்களோ அவர்கள் அவனாவே மாறுவார்கள். அவன் தானாகவும் தான் அவனாகவும் மாறக்கூடிய வித்தையை இங்க நமக்கெல்லாம் உடைத்து வெளிப்படையாக சூட்சமமாக சொல்லி திருமூல நாயனார் நமக்கெல்லாம் கருணை புரிந்திருக்கிறார் என்று சொல்லி, எம்பெருமான் திருவருள் கருணை மனதில் வைத்து திருமூல நாயனாருடைய திருவடிகளில் மனமொழி மெய்களாலே வணங்கி நிகழ்ச்சியை இனிதே நிறைவு செய்வோம். வாழ்த்து. மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும், எண்ணின் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவிலை, கண்ணின் நல்லத்துரும் கழுமல வலநகர், பெண்ணின் நல்லாலோடும் பெருந்தகை இருந்ததே, தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளவரியா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும், நல்லெனையெல்லாம் தரும் அன்பர் என்பவருக்கு, கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடை கண்களே, ஆறிரு தடந்தோல் வாழ்க, அருமுகம் வாழ்க, வெப்பை கூறுசை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேலேறிய மஞ்சை வாழ்க, ஆனைதன் அணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார் எல்லாம் வான்முகில் வழாது பெய்க, மலிவலம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, உறைவிலாது உயிர்கள் வாழ்க, நான்மறை அரங்கள் ஒங்க, நற்றவம் வேள்வி மல்க, மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததும் பார்த்து கொண்டிருந்ததும் சிகாரம் சைவநெறி பாடசாலை என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையில் சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே திருமூல நாயனார் இயற்றிய திருமந்திரம் என்கிற நூலினை பாராயண முறையில் அல்லாமல் ஒரு நாளைக்கு ஒரு பாடல் என்கிற வரிசையில் சிந்தித்து வருகிறோம். அந்த வகையில நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்து சிறப்பித்த அத்துணை அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளையும் மனமொழி மெய்களாலை வணங்கி மனமார்ந்த நன்றிகளையும் சொல்லி நிகழ்ச்சியை இனிதே நிறைவு செய்வோம். மீண்டும் இன்று மாலை 6 மணிக்கு சிவன் திருவடி பணிதல் என்கிற ஒரு உன்னதமான தெய்வீகமான தவ நெறி இருக்கிறது. அதில் அடியார் பெருமக்கள் சிதம்பரத்திலிருந்து ஒலிக்கக்கூடிய அந்த சிகண்டி மணி ஓசையை கேட்டுக்கொண்டு இன்றைய தவ பயிற்சி, இன்றைய திருமந்திர வகுப்புக்கு ஏற்றவாறு
உங்களுடைய வினையை கழிக்க உருவ நடுவில் வந்து நீங்கள் லயித்திருந்து உங்களுடைய வினையை கழித்து ஆணவம், கன்மம், மாயை அவற்றை ஒடுக்கி வென்று எரித்து திருவடியை அடைந்து பிறவி பெரும்பயனை அடையும்படி பணிவன்போடு கூறி நிகழ்ச்சியை இனிதே நிறைவு செய்கிறோம். நற்றுணையாவது நமச்சிவாயவே. நமச்சிவாயவே ஞானமும் கல்வியும். நமச்சிவாயவே நானறி விச்சையும். நமச்சிவாயவே நான் அவின்றேத்துமே. நமச்சிவாயவே நன்னெறி காட்டுமே என்று சொல்லி நிகழ்ச்சியை இனிதே நிறைவு செய்வோம். திருச்சிற்றம்பலம். சிகாரம் சைவ நெறி பாடசாலை சார்பாக மனமார்ந்த நன்றிகளை கூறி நிறைவு செய்வோம். நன்றிங்க. அனைவருக்கும் வணக்கம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம்.